வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பர் 1 இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் யோக ரகசியம். என்னங்க யோக ரகசியம்? யோக ரகசியம் அப்படின்னு ஒன்று நீங்கள் ரொம்ப பெரிய விஷயமா ஐயோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனால் அதனுடைய தலைப்பு மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. நமக்கு தெரிஞ்ச யோகம் என்ன? யோகாருங்க, லக்கி ஃபெலோங்க, சகட யோகங்க, சுக்கிர தசைங்க, அப்படி இப்படிம்பாங்க. அந்த மாதிரி யோகம் அல்ல. அதே மாதிரி யோகா அப்படின்னா ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கரெக்டாக செய்யணும், இல்லைன்னா அங்கே பிடிச்சிக்கோ இங்கே பிடிச்சிக்கோ, அப்படி ஒரு கருத்து நிலவுது. அந்த மாதிரி யோகாவும் அல்ல. ஆக மொத்தம் யோக ரகசியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஒரு காரியத்தை செய்யும் போது முழு மனசோட ஈடுபாட்டோட கரெக்டா செய்யணும். இதாங்க யோக ரகசியம். கர்ம யோகம் சொல்றாங்க பார்த்தீங்களா? செய்யும் காரியங்களை சிறப்பா செய்யறது கர்மயோகம். அதே மாதிரி தான் இந்த யோக ரகசியமும். சமீபத்தில் ஒரு பெரிய ஞானி பேசும்போது கேட்டேன். அதாவது எந்த விஷயத்தை நீங்கள் செய்தாலும் பர்ஃபெக்ஷனா செய்யணும். பெரிய ராக்கெட் தளத்தில் வேலை செய்யணும், நுணுக்கமான வேலை அப்படிங்கறது அல்ல. சாதாரணமா ஒரு ஜக்கில் இருக்க தண்ணிய டம்ளர்ல ஊத்தி அதை கொண்டு போய் ஒருத்தருக்கு டேபிள்ல நீங்க வைக்கிறதா இருந்தாலும் சிரத்தையாக செய்யுங்கள். சமீபத்தில் நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது பார்த்தேன், அந்த டைனிங் டேபிளில் அவங்க தண்ணீரை கொண்டு வைக்கிற விதமே ஒரு அலாதியாக இருந்தது. ஒரு சத்தம் கூட கேட்கல. அப்படின்னா என்ன? அந்த வேலையை மிக நேர்த்தியாக, மிக மிக நேர்த்தியாக, பொறுப்பாக, கடமை உணர்ச்சியுடன் செய்கிறாங்க. இதுதான் யோக ரகசியம். இதைத்தான் நிறைய பேர் பல விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. சிம்பிளாக சொன்னால் இதான் விஷயம். இந்த மாதிரி யோக ரகசியத்தின் படி நாம் காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியம் சிறப்படைது, நாமும் சிறப்படைகிறோம். அந்த சேவையை பெறக்கூடிய அந்த மனிதர் மிக 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 அகமகிழ்ந்து போவார். நம்ம செய்யக்கூடிய காரியத்தை அப்படி பக்குவமா, பாங்கா, நேக்கா, ஜம்முன்னு அழகா செஞ்சோம்னு சொன்னா நிச்சயமாக அந்த விஷயத்துக்கு முழு பலன் கிடைக்கும். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சமீபத்தில் கூட நம்ம நண்பர் கலைப்பித்தன் அவர்கள் திருவாசகத்துக்கு உரை எழுதி வெளியிட்டிருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சச்சிதானந்த ஜோதி நிகேதன்ல கொண்டு போய் கவிஞர் கவிதாசன் மூலமா அறிமுகமும் பண்ணாங்க. அதுல அவர் வலியுறுத்தி சொல்றது என்ன தெரியுங்களா? பங்க்சுவாலிட்டி அண்ட் சின்சியாரிட்டி, நேரம் தவறாமை மற்றும் கருத்தூன்றி ஒன்றை செய்தல். சின்சியாரிட்டிங்கிறது அதான். ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது, கடனுக்கு செய்யக்கூடாது, எப்படா 5 மணி ஆகும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைப்புல செய்யவே கூடாது. வேலை என்னமோ நடக்கும், ஆனா அதுல எந்த விதமான பிரயோஜனமும் பலாபலனும் கிடையவே கிடையாது. அதனால சின்சியாரிட்டி அண்ட் பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறத எந்த அளவுக்கு உதவும் அப்படிங்கிறத நீங்க செஞ்சு உணர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சொல்லும்போது சாதாரணமாக தெரியும். நிறைய விஷயங்கள் சின்ன விஷயங்களா இருக்கும், சொல்லும்போது சாதாரணமாக இருக்கும். கடைப்பிடிச்சிங்கன்னா அதனுடைய பலன்கள் அபரிமிதமாக இருக்கும். நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அதனால தான் அந்த நிகழ்ச்சியினுடைய செய்தி குறிப்பை மிக அழகாக நேற்று தமிழ் ஹிந்து திசை அந்த பத்திரிகையில் அழகாக வெளியிட்டிருந்தாங்க. நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல, அதில் முழு கவனத்தோட, ஈடுபாட்டோட, விருப்பத்தோடு செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த தொழில் சிறந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் நம்பணுங்கிற கட்டாயம் இல்லை. முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதான். உங்களுக்கே தெரிஞ்சிடும்ல. இதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.